Hi student class. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பவர்ஃபுல்லான இண்டக்ஷன் ஸ்டவ் தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தரப்பிலிருந்து வெளிவரக்கூடிய V3 மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ். இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்க்கறது முடியும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவோட வாரண்டின்னு பார்க்கும்போது 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். இதனோட டிசைன் பார்க்கும்போது காம்பேக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் திறன் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் குக்கிங் இண்டக்ஷன் ஸ்டவ் தான். இதனால் பார்த்தீங்கன்னா வேகமாக சமைக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால இதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் 7 விதமான இந்தியன் குக்கிங் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட்டப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட அதர் சைட்லன்னு பார்க்கும்போது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் பார்க்கும்போது V3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட டைமர் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். ப்ரீசெட் டைமர் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 4800 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2700 வாங்கியிருக்கோம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸை விட 200 கம்மியாக இருந்தாலும் நம்ம ஷோரூம்லேயே வாங்கியாச்சு. உங்களுக்கு ஆன்லைனில் எப்போ விலை குறைவாக இருக்கோ அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற இண்டஸ்டை வெளியே எடுப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளர பார்த்தீங்கன்னா இண்டஸ்டை நீட்டாக தெர்மோகோல் செட்டப்போட உள்ள நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த தெர்மோகோல் செட்டப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கீழே சாயும் போது உங்களுக்கு எந்த வித டேமேஜும் ஆகக்கூடாதுனால பார்த்தீங்கன்னா இண்டஸ்டோட 2 புறம் தெர்மோகோல் நீட்டாக ஃபிட் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் ஆகாது. மேலே இருக்கிற பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இண்டஸ்டை வெளியே எடுப்போம். வெளியே எடுத்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் ஆனதுனால பார்க்குறதுக்கு ஒரு பளபளப்பான தோற்றத்தை கொடுக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைன்னு ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் ஆனதுனால இதில் படியக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்க முடியும். மேலும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆப்ரேட் பண்ணுறதுக்குண்டான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல எதிர்பார்க்க முடியாது. இதில் ரைட் சைட் கார்னரில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாட் பாட்டன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மில்க்கு உண்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப் உண்டான பட்டன். நெக்ஸ்ட் வார்னிங் பட்டன். நெக்ஸ்ட் ஃப்ரீ டைமர் பட்டன். நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணுறதுக்கான பட்டன். நெக்ஸ்ட் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் மற்றும் டெம்பரேச்சர் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக டிஜிட்டல் டிஸ்பிளே இந்த இண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற டிசைன். இப்போ பேக் சைடில் இருக்கிற டிசைனை பற்றி பார்த்துடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டுக்கு உண்டான மாடல் நேம் மற்றும் இதுக்குண்டான வோல்டேஜ் என்ன தரணும், இதனோட பவர் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ்னு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட மேல் பக்கத்தில் பார்க்கும்போது வெண்டிங் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உருவாக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுறதுக்காக வெண்டிங் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இதில் உருவாக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றத்துக்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சர்க்யூட் போர்ட்ஸ் ஓவர் டெம்பரேச்சர் ஆகாமல் இந்த ஃபேன் பார்த்துக்கும். மேல் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியோட டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இண்டக்ஷன் ஸ்டவோட சைடு வியூ பார்க்கும்போது இதனோட திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் வரைக்கும் இதனோட லென்த் இருக்கும். இதனோட பிளக் பாயிண்ட்னு பார்க்கும்போது நல்ல ஹெவியான பிளக் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ப்ஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய நல்ல ஹெவி பிளக் பாயிண்ட் கொடுத்ததுனால வீட்டில் இருக்கிற சாக்கெட்டில் இதனை கனெக்ட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க இந்த இண்டஸ்ட்ரியை பவரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வீட்டில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிற சாக்கெட்டில் இந்த பிளக் பாயிண்ட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆன் ஆயிடுச்சு. இந்த ஒயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் இவ்வளோ லென்த்துக்கு தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்பிளே காட்டிகிட்டு இருக்குது. அடுத்ததாக இண்டஸ்ட்ரி ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு காட்டும். இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபேன் ஆன் ஆச்சு. அதனால் இந்த சவுண்டு தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கும். இதில் இருக்கிற பட்டன் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளேவில் ஒரு வேல்யூ காட்டும். அந்த வேல்யூவை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி வச்சு நம்ம சமைக்கிறது அதை பற்றி டீட்டெயில்ஸும் இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய எரர் என்னென்ன காட்டும் அதை பற்றி டீட்டெயில்ஸும் அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ இண்டஸ்ட்ரியை ஆன் பண்ணியாச்சு.
ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து E0ன்னு காட்டுது. இந்த எரர் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வெசல் வந்து எதுவுமே வைக்கல, எந்த பாத்திரமும் நம்ம வைக்கிறதுனால E0ன்னு வந்து எரர் வந்து காட்டுது. இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தை தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வைக்கும்போது இப்போது அந்த எரர் வந்து ரிமூவ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இதில் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் என்ன, இதில் எடுக்கிற வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 வாட்ஸ் வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்குது. அப்புறம் எந்த டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆகுதோ அதை பற்றி டீட்டெயில்ஸையும் எல்லாமே வந்து டிஸ்பிளே வந்து காட்டிகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம மாற்றி நமக்கு ஏற்றவாறும் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பட்டனும் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1500 வாட்ஸ் வந்து எடுக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 2000 வாட்ஸ் வந்து எடுக்குது. இது வார்மிங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 70 டிகிரி வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் காட்டுது. அடுத்ததாக இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்தும் போது உங்களுக்கு 100, 140, 180, 200, 240, 270 டிகிரின்ஸு உங்களுக்கு மாற்றி மாற்றி காட்டும். இந்த மைனஸ் பட்டன் அழுத்தும் போது 270லேருந்து 70 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்க முடியும். கீழே இருக்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1500 வாட்ஸ், 1800 வாட்ஸ், 2000 வாட்ஸ்னு வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே ப்ளஸ் மைனஸ் பட்டன் நீங்கள் வந்து அழுத்தும் போது 1000, 1600, 1800, 2000 டெம்பரேச்சர் வந்து மாற்றி வச்சுக்க முடியும். நீங்கள் 1000 வாட்ஸை செட் பண்ணும்போது குறைவான வேகத்திலையும் 2000 வாட்ஸை செட் பண்ணும்போது அதிகமான வேகத்தில் வந்து சமைக்க முடியும். டைமர் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது டைமரும் செட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து செட் பண்ண முடியும். இந்த மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது குறைச்சிக்கவும் முடியும். இது போல் உங்களுக்கு தேவையான டைமை செட் பண்ணி டைமர் வழியாகவும் நீங்கள் வந்து சமைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமரில் நாம் 1 நிமிஷம் வச்சுருக்கிறதுனால 1 நிமிஷம் வந்து இந்த இண்டக்ஷன் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம வேலை இருக்கும்போது இந்த டைமரை செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே வந்து ஆப்ரேட் பண்ணி செட் பண்ணிக்கும். இப்போ இந்த வார்மிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100 டிகிரி, 140 டிகிரி, 180 டிகிரி, 200 டிகிரி, 220, 270 டிகிரி வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இதுவே மைனஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டெம்பரேச்சர் வேல்யூ வந்து நீங்கள் வந்து குறைச்சி வச்சு உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். கீழே இருக்கிற மெனுவை வந்து டைரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து இது வந்து ஆப்ரேட் பண்ணிவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸில் காட்டும் உங்களுக்கு 1800 வாட்ஸ், 1500 வாட்ஸ், 1600 வாட்ஸ், 2000 வாட்ஸ்னு காட்டும். இது வந்து டைரெக்டாக வந்து வாட்ஸ் லெவலில் நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த டெம்பரேச்சர் செட்டிங் எல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளே இதில் வச்ச தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து சூடாகிடுச்சு. 2000 வாட்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால வேகமாக வந்து செயல்படும். இதில் இருக்கிற பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஆஃப் ஆயிரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கும். ஏன்னா காயில் வந்து ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காக. இந்த பாத்திரத்தோட தொட்டு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆகிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்லிங் பண்ணும்போது நீட்டாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களுக்கு சூரியன் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.